வறுமை ஒழிப்புல வந்து முன்னோடி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தால மிக சிறிய அளவுக்கு தான் பயன் கிடைக்க போகுது. இப்போ இப்படி ஒரு திட்டத்த மாத்தி அமைச்சாங்கன்னா, நமக்கு ஃபண்டிங்ஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல அதுதான். மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சின்ன அளவுக்கு தான் அவங்க தருவாங்க. ஆனா இதுவரை நீங்க வறுமை கோட்டுக்கு மேலே கீழேங்கிறதுக்கு ஒரு சின்ன கோடு தானே இருக்கு. சரியா? நீங்க இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு இதன் மூலமாக ஒரு 100 நாள் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். 100 நாள் வேலை யாருக்கும் கிடைக்கிறதில்ல. 50 நாள் வேலை. ஒரு ரூ. 250. ரூ. 250னா 2500 ஒரு ஒரு 10, 12,500 ஒருத்தருக்கு கிடைக்கும். அந்த 12,500 கிராமப்புற பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய தொகை. அது இனிமே இல்லாம போயிரும். அது இல்லாம போச்சுன்னா, ஒண்ணு அவங்க நகரத்துக்கு வருவாங்க. நகரத்துக்கு வர்றவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணணும். நகரத்துக்கு வர்றவங்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்தது. கான்சன்ட்ரேட் ஆகும். பொல்யூஷன் அதிகமாகும். உங்கள மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளுகிற வேலை. விவசாயிகள் போராட்டம் மாரி தான் இதுவும் எடுக்கணுமா? அல்லது அரசியல் கட்சிகள் முன்னெடுப்பு இருக்குமா? எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. நாடாளுமன்றத்துல அவங்க மெஜாரிட்டியா இருக்காங்க. இன்னைக்கு தெலுங்கு தேசம் பார்ட்டி கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்றத கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ நாடாளுமன்றத்துல எப்படியான முன்னெடுப்புகள் எடுக்க போறீங்க? இல்ல நாடாளுமன்றத்துக்குள்ள இதுல ஒத்து வர்ற எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற வேலை நடக்கும். நீங்க அவங்க 303 பேர் இருக்கும்போது எடுத்த நடவடிக்கைக்கு தான் விவசாயிகள் போராடி இது பண்ணாங்க. இப்ப 240 பேர் தான் இருக்காங்க. மக்கள் வந்து அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கலைன்னா உட்கார்ந்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. விவசாயிகள் போராட்டத்தில் பின்னால லெஃப்ட் இருந்ததுங்கிறத எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையில் அதை தாண்டி பணக்கார விவசாயிகளும் இங்கே வந்தாங்க. நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க. எப்படி சப்பாத்தி போட்டாங்கன்னா எந்திரத்தை வச்சு போட்டாங்க. பெரிய லாரிகளில் சாத்துக்குடி வச்சுருந்தாங்க. பெரிய டென்ட்டுகளை இது பண்ணாங்க. ஒரு வருடம் போராட்டம் இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக, மிக நீண்ட நாட்கள் நடந்த போராட்டமாக அது இருந்தது. எனவே அரசியல் கட்சிகள் அதை செய்வார்கள். கட்டாயமாக இடதுசாரிகள் அதில் எங்களுக்கு கூடுதல் பங்களிப்பு இருக்குது. எங்கள் போராட்டத்தின் காரணமாக நாங்கள் எம்எல்ஏ வேணும், எம்பி வேணும், அது வேணும்லாம் கேட்கல. இந்த திட்டங்களை கொடுங்கன்னு கேட்டோம். அதை கொண்டு வந்தாங்க. போராடி பெற்ற உரிமை இடதுசாரிகள் தங்களுடைய போராட்டத்தால் வந்தது என்கிற முறையில் இன்னும் வீரியத்தோடு அதை முன்னெடுப்பார்.